மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். பொங்கென்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை உன்னையுடன் மன்றாடுகின்றோம். அனைவரோடும் அன்பிலே நிறைவு பெற செய்திருளும். மேலும் எதிர்நோக்குடன் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் வடுமங்கள் சகோதர சகோதரிகளையும் ஞாபகப்படுத்துகின்றது. நாம் மற்றவர் மட்டிலே அதிக அக்கறை உள்ளவர்களாக, அவருடைய விசுவாச வாழ்விலும் அவர்கள் நல்வாழ்விலும் அக்கறை உள்ளவர்களாக, இரக்கமுடையவர்களாக நாங்கள் வாழ ஆண்டவர் இந்த பலியினூடாக எங்களை ஆசீர்வதிக்குமாறு இந்த பலியினூடாக மது ஆட்சி வருக, மது திருவிழம் உலகில் நுழைவது போல மண்ணுலகிலும் நுழைவது போல எங்களை குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதீர், எங்களை விடுவித்தருளும். ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவின் அமைதி ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு கிறிஸ்துவின் அமைதி.
எழுந்தருளி இருக்கின்ற இந்த நற்கருணை ஆண்டவர் எங்களுடைய வாழ்வின் மையமும் ஊற்றுமாக இருக்கின்றார். என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி எங்களுக்கு வாழ்வு கொடுத்து கொண்டிருக்கின்ற அதே நற்கருணை ஆண்டவர் வெண்ணிற அப்பவடிவிலே இங்கே வீற்றிருக்கின்றார். பிரியமானவர்களே, நற்கருணை பிரசன்னம் வாழ்வின் வெளிச்சமாக இருக்கிறது. நற்கருணை பிரசன்னம் எங்களுடைய வாழ்வுக்கு முதுகெலும்பாக இருக்கிறது. நற்கருணை இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்வு இல்லை, நற்கருணையின் அன்பு இல்லாமல் எங்களுக்கு மீட்பு இல்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த வேளையிலே இந்த நற்கருணை ஆண்டவர் வாழ்வின் மையமும் ஊற்றமாக இருக்கின்ற எங்களுடைய இயேசு என்கின்ற இந்த சொத்தை நாங்கள் ஆராதனை செய்வோம். ஆராதனைக்குரிய இந்த இயேசுவை எங்களுடைய வாழ்வால் நாங்கள் ஆராதனை செய்வோம். வாழ்வை கொடுத்த இந்த கடவுளுக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்வால் ஆராதனை செய்வோம். தீப தூப ஒளி கொண்டு நற்கருணை ஆண்டவரை நாங்கள் ஆராதிப்போம். மேன்மைக்குரியவர் எங்களுடைய ஆண்டவர். நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொல்லி எங்களுக்கு பிரசன்னம் தந்து கொண்டிருக்கின்ற இந்த நற்கருணை ஆண்டவரை நாங்கள் ஆராதிப்போம். நிறைவான வாழ்வுக்குள்ளே எங்களை அழைத்து செல்கின்ற இந்த நற்கருணை ஆண்டவரை நாங்கள் ஆராதிப்போம். கலிலேயா தேசத்திலே தொடங்கிய இவருடைய வாழ்வு கொடுக்கின்ற பணி இன்றும் எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வாழப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவரால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த இயேசுவை நாங்கள் ஆராதிப்போம். உன்னுடைய வாழ்வு மாற வேண்டும், உன்னுடைய பாவ நிலை ஒவ்வொன்றும் அழிய வேண்டும் என்று சொல்லி எங்களை நேசித்த அந்த சிலுவை நாயகனை நாங்கள் ஆராதிப்போம். கால்நடையாக சென்று அரவணைத்து அவர்களை குணமாக்கிய இந்த கடவுளை நாங்கள் ஆராதிப்போம். நாங்கள் ஆராதிப்போம். எங்களுடைய நாவால் நாங்கள் ஆராதிப்போம். எங்களுடைய வாழ்வால் நாங்கள் ஆராதிப்போம். ஆராதனைக்கும் மேன்மைக்கும் உரிய இந்த ஆண்டவரை எங்களுடைய உள்ளத்தால் நாங்கள் ஆராதிப்போம். மலர் தூப ஒளி கொண்டு ஆண்டவரே, படைப்பின் நாயகனே, படைத்த உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி நற்கருணை ஆண்டவரை நாங்கள் முழுவதுமாக எங்களுடைய உள்ளத்தில் ஏற்று ஆராதிப்போம். நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி அங்கே கடவுளை போற்றி புகழ்ந்தாள். கலிலேயா தேசத்தின் சொத்தை நாங்கள் போற்றி புகழ்வோம். இந்த ஆராதனை நாயகனை எங்களுடைய நாவால் நாங்கள் அறிக்கையிட்டு அவருடைய நன்மைத்தனங்களை நினைத்து அவரை நாங்கள் போற்றுவோம், புகழுவோம். பிரியமானவர்களே, ஆராதனைக்கும் போற்றுதலுக்கும் வாழ்த்துக்கும் உரிய இந்த கடவுளை நாங்கள் போற்றி புகழுவோம். பின்வரும் பாடலினூடாக இந்த ஆராதனை நாயகனை நாங்கள் மகிழ்ச்சியோடு கலிகூர்ந்து ஆராதித்து நன்றியோடு நாங்கள் போற்றி பாடுவோம். நண்பனாக எங்களோடு வாழ்ந்த கடவுள், நாங்கள் பாவத்தில் இருந்தாலும் எங்களை நேசிக்கின்ற கடவுளை நாங்கள் ஆராதிப்போம். பிரியமானவர்களே, நாங்கள் நோயுற்ற வேலைகளில் இருந்த போதெல்லாம், நாங்கள் பாதுகாப்பற்ற வேலைகளிலே நாங்கள் அன்பளித்த நிலைமையில் எல்லாம்
இந்த கடவுள் எங்களோடு இருந்திருக்கிறார். அங்கு இவரை நாங்கள் போற்றி புகழ்ந்து பாடுவோம். அடிமைகளின் நாயகன், அடிமைகளை தேடி வந்தவர், அடிமைகளை அன்பு செய்த இந்த கடவுள் நாங்கள் அடிமைகளாக வாழ்ந்திருந்தும் எங்களை அன்பு செய்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இவரை நாங்கள் அன்போடு நேசித்து இவருடைய புகழை நாங்கள் எடுத்துரைப்போம். லூக்கா நற்செய்தியிலே சொல்லப்படுகிறது, தொலைந்து போன ஆடை தேடி வந்த கடவுள் இந்த ஆண்டவர் இயேசு என்று சொல்லி, ஆகவே இந்த நாயகனை நாங்கள் ஆராதனை நாயகனை நாங்கள் எங்களுடைய நாவால் ஆராதித்து புகழ்ந்து பாடுவோம். நாங்கள் பிரமாணிக்கமற்ற மனிதர்களாக, எங்களுடைய குடும்ப வாழ்விலே பிரமாணிக்கமற்ற மனிதர்களாக, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நன்மையானவற்றை தேட மறந்த மனிதர்களாக நாங்கள் வாழ்ந்த பொழுதெல்லாம் எங்களை அன்பு செய்த கடவுள் நற்கருணை ஆண்டவர். நீ பிரமாணிக்கமற்றவனாக இருக்கிறாய், நீ உன்னுடைய வாழ்விலே நன்மைகளை தேடாத மனிதனாக இருக்கிறாய், ஆனாலும் நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லி பாவிகளை தேடி வந்து மீட்ட கடவுள் இந்த நற்கருணை ஆண்டவர். பிரியமானவர்களே, பாவிகளை அன்பு செய்த கடவுள், நாங்கள் பாவத்தின் ஊற்றிலே விழுந்தாலும் எங்களை அன்பு செய்த கடவுளாக இருக்கின்றார். பிரியமானவர்களே, நாங்கள் நோயற்ற வேலைகளில் இருந்த பொழுதெல்லாம், நாங்கள் அன்பளித்த நிலைமையிலே இருந்த வேலையெல்லாம் கடவுள் நான் இருக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கு வாழ்வு கொடுத்தார், எங்களுக்கு அமைதி கொடுத்தார், எங்களுக்கு ஆறுதலாக இருந்தார். ஆகவே இந்த நற்கருணை ஆண்டவரை, ஆராதனை நாயகனை, எல்லாம் வல்லவரை நாங்கள் எங்களுடைய நாவால் புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடுவோம். இந்த கடவுள் எங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு மூச்சாகவும் உறவிடமாகவும் உறவாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நற்கருணை ஆண்டவரை நாங்கள் போற்றுவோம். பிரியமான சகோதரர்களே, நற்கருணை ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே எங்களை இரக்கத்தோடு காண்கின்றவர். இந்த உலகத்தின் மனிதர்கள் எங்களை விட்டு ஓடி சென்ற வேலைகளில் எல்லாம், இந்த உலகத்தின் மனிதர்கள் எங்களை எதிரிகளாக கண்ணோக்கிய நேரங்களில் எல்லாம், என்னுடைய நண்பன், என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று சொல்லி எங்களுக்கு வாழ்வு கொடுத்து எங்களை அன்பு செய்து எங்களை இரக்கத்தோடு கண்ட ஒரே கடவுள், ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை அடியில் இருந்து கூட ஒரு அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்ன ஒரே கடவுள் இந்த நற்கருணை ஆண்டவர் மாத்திரமே. பிரியமான சகோதரர்களே, ஆகவே இந்த நற்கருணை ஆண்டவரை நாங்கள் ஆராதித்து பாடுவோம். எங்களுடைய நாவால், எங்களுடைய உள்ளத்தால், எங்களுடைய வாழ்வால் இந்த நற்கருணை ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். வலம் வந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கை முறைக்குள்ளேயும் இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடி கொள்வோம். எங்களுடைய பிள்ளைகளை இந்த நற்கருணை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடி கொள்வோம். எங்களுடைய தொழில்துறைகளை நற்கருணை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் மீள வேண்டும் என்று சொல்லி இந்த நற்கருணை தெய்வத்திடம் நாங்கள் எங்களுடைய விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் விடுத்து சொல்லி மன்றாடுவோம். பிரியமானவர்களே, நற்கருணை ஆண்டவர் நல்ல கடவுள், எங்களை காண்கின்ற கடவுள், எங்களை வழிநடத்துகின்ற கடவுள், எங்களை வாழ்விக்கின்ற கடவுள், எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார், எங்களை நோக்கி வளம் வந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நற்கருணை ஆண்டவரிடம் நாங்கள் சரணாகதி அடைந்து எங்களுடைய தேவைகளை நாங்கள் அவரிடம் சொல்லிக் கொள்வோம். கண்ணாலமை பாருமே அவருடைய ஒளி கதிர்கள் எங்களை நோக்கி அங்கே வந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவருடைய பிரசனத்திலே நாங்கள் நனைகின்றவர்களாக நாங்கள் இடமாறுவோம். நாங்கள் மனம் மாறி, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி நாங்கள் அவரை பார்த்து ஏங்கி கேட்கின்ற பொழுது நற்கருணை ஆண்டவர் தருகின்ற பிரசனமும் ஒளி கதிர்களும் எங்களுடைய வாழ்வை நிலையான வாழ்வு கிட்டுச் செல்லும். அந்த வாழ்வுக்குள்ளே நாங்கள் வாழ முடியும். பிரியமானவர்களே,
ஆகவே எங்களுக்கு கூடாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற இந்த நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். நற்கருணை ஒன்றுதான் எங்களுடைய மீட்பின் சாயலாக இருக்கிறது. நற்கருணை ஒன்றுதான் எங்களுடைய வாழ்வின் மீட்பாகவும் எங்களுடைய உருவாக்கமாகவும் இருக்கிறது. ஆகவே நற்கருணை ஆண்டவரை நாங்கள் நினைந்து அவரை வாழ்ந்து அவரை அனுபவிக்க நாங்கள் அவருக்குள்ளே உருமாறுவோம். சாயலோடு நாங்கள் வாழ அழைக்கப்பட்டவர்கள். நற்கருணை ஆண்டவர் என்னை போல நீ வாழ வேண்டும், நான் என்னை உடைத்து தந்திருக்கிறேன், உன்னுடைய வாழ்வை நீ மாற்றிக்கொள், உன்னுடைய வாழ்வுக்குள்ளே நான் வந்து கொண்டிருக்கிறேன், உன்னுடைய வாழ்வை நான் மாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்குள்ளே வலம் வந்த கடவுளாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வேளையிலே இந்த நற்கருணை ஆண்டவர் தருகின்ற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நாங்கள் எங்களுடைய வாழ்விலே மனமாற்றத்தின் மக்களாக நாங்கள் மாற்றிக் கொள்வோம். அவருடைய ஆசீர்வாதம் எங்களுடைய வாழ்வில் மாற்றமாக மாறட்டும். பிரியமானவர்களே, நாங்கள் நல்ல கிறிஸ்தவர்களாக, கடவுளை தேடுகின்றவர்களாக, கடவுளுடைய வார்த்தையை வாழுகின்ற கிறிஸ்தவர்களாக, அந்த வாழ்வை வாழ்விக்கின்ற பிறரோடு மகிழ்ந்து அந்த வாழ்வை வாழுகின்ற கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழ நற்கருணை ஆண்டவர் குடிகள்